ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத்தை. வாழ்க வளமுடன். நண்பர்களுக்கு இன்று ஒரு வீடியோ போடலான்னு இருக்கிறேன். தலைப்பு என்னென்னா, கும்பராசியை 7.5 சனி என்ன செய்வார் என்பதை பற்றி பதிவிடலாம் என்று இருக்கிறேன். அதாவது கும்பராசியில் 0லேருந்து 30 டிகிரி வரைக்கும் இருக்குது. இப்போ மொத்தமாகவே கும்பராசியை சனி எப்போ பாதிப்பு அதிகமாக அடைய செய்வார்னா அதை விரிவாக பார்க்கலாங்க. கும்பத்தில் 3 நட்சத்திரம் இருக்குது. அதாவது அவிட்டம் 3 4ஆம் பாதம் 2 பாதம், சதயத்தில் முழு நட்சத்திரமும், புரட்டாதியில் 1 2 3 பாதங்கள் இருக்குது. இப்போது அவிட்டம் 3ஆம் பாதத்தில், அதாவது கும்பத்தில் சனி அடி எடுத்து வைக்கும் பொழுது கும்பராசியை இப்போ புரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிகமான பாதிப்பு இருக்கும்னா அப்படி இருக்காது. இப்போ அவிட்டத்துக்காரருக்கு தான் அதிகமான பாதிப்பு இருக்கும், வயதுக்கு தகுந்த போல. எப்படின்னா, அவிட்டம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறாருன்னா அப்போ அங்கே சந்திரனுடைய பாகை ஆனது 1 டிகிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ இவர்களுடைய ஜென்மச்சனியின் பாதிப்பு எப்போ இருந்து ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னா, மகரத்தில் சனி ஒரு 15 டிகிரி 14 டிகிரியில் இருக்கும்போதே, அதாவது அவரவர்கள் ஜாதகத்திலே சந்திரன் என்ற பாகையிலிருந்து முன்பின் 17 டிகிரி காலத்தில் சொல்லணும்னா ரஃபா முன்னால் ஒரு 1.5 வருஷம், பின்னால் ஒரு 1.5 வருஷங்க, 3 வருஷம் பாதிப்பு தான் ஜென்மச்சனியில் அதிகமான பாதிப்பு இருக்கும். அப்படி பார்த்தோம்னா இப்போ இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே பாதிப்பு இருக்கும். அதுவும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுடைய பாதிப்பு மிகவும் அதிகம். இப்போது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலான்னுங்க. இப்போ கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் நடக்குது. அவிட்ட நட்சத்திரமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு இப்போ செவ்வாதசியும் நடக்குது. அப்படின்னா இவங்களுக்கு வயசே ஒரு 0லேருந்து, அதாவது இப்போ பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு அதிகபட்சமாக ஒரு 3.5 வயசுக்குள்ளே தான் அவங்க வயசு இருக்கும். இந்த குழந்தைக்கு 7.5 சனியுடைய பாதிப்பு எப்படி இருக்கும், எப்படி எல்லாம் இருக்கலாம். இப்போ என்ன பெருசாக என்ன இருக்க போகுது? உடல்நல குறைபாடு, காய்ச்சல், சளி, இல்லை அவங்களுடைய அப்பாவுக்கு பொருளாதாரத்தில் கொஞ்சம் வருமான குறைபாடுகள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது ஒரு அவிட்ட நட்சத்திர குழந்தை, அந்த குழந்தையினுடைய லக்னத்தை பற்றி பேசுகிறேன், ஓரளவுக்கு தெரிஞ்சுக்குங்க. மிதுன லக்னம் கன்னியா லக்னமாக இருக்குது. அந்த குழந்தையினுடைய பிறப்பு லக்னம் மிதுன லக்னம் கன்னியா லக்னமாக இருக்குது. அந்த குழந்தை பிறந்த நட்சத்திரம் அவிட்டம் கும்பராசியில் இருக்குது. தற்சமயம் செவ்வாதசை நடக்கும். ராசியில் ஜென்மச்சனி அதாவது ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகிறாரு. லக்ன ரீதியாகவும் அந்த நடக்கக்கூடிய செவ்வாதசை 6 குடைய தசையாவோ அல்லது 8 குடைய தசையாவோ வரும் பட்சத்தில் இந்த குழந்தையுடைய உடல் ஆரோக்கியம் என்பது பெற்றோர்களால் பேணி காக்கப்பட வேண்டும். அதாவது அந்த குழந்தைய சுகாதாரமான முறையில் வளர்க்கணும். சப்போஸ் 8 6 இடங்கள் நல்லா இருக்குது, 9ஆம் இடமோ 4ஆம் இடமோ கெடுதுன்னு வச்சுக்கோங்க இந்த குழந்தையுடைய ஜாதகத்தில். அப்போ தாய் தந்தையர்களுக்கு ஏதாவது வருமான குறைபாடுகள், குடும்பத்தில் அவர்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் நடக்கலாம் நண்பர்களே. சரி, மெயினாக பார்த்தா அந்த சிறு வயது குழந்தையை உடல்நலத்தை பேணி பாதுகாக்கும் பொருட்டு சுகாதாரமான முறையிலே வளர்த்து ஒரு கடவுள் ஒரு அர்ச்சனை வைக்கிறது, அந்த மாதிரி போகலாம். அதாவது அவர்களுடைய மன வலிமையை அதிகரிப்பதற்காக சின்ன பிரச்சனை எப்பவே ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தைக்கு பார்த்து ஹெல்த்தை பார்த்துக்கணும். இதுதான் மெயின். சரி, இப்போ கும்பராசி அவர்களுடைய ஜனன நட்சத்திரம் அவிட்டம். ஆனால் அவர்களுக்கு இப்பொழுது ராகுதசை நடக்கிறது. அவர்களுக்கு வயசு எவ்வளோ இருக்கும்? இதெல்லாம் ஒரு 6 மாதம் முன்ன பின்ன வரும். அவங்க ஜாதகத்தை பார்த்து மாறுபடுறது. அதாவது 3 வயசுலேருந்து ஒரு 21 வயசு 20 வயசுன்னு வச்சுக்கோங்க. இந்த வயதுக்குட்பட்டவர்களுக்கு ராகுதசை நடக்கிறது. அப்போ ஒரு 10 வயசுக்கு உட்பட்டிருந்தாங்கன்னா இந்த நிலைமையில் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அதான் முதல்ல சொன்னதே தான். இதே 10 to 20ன்னா அந்த வயசில் அவர்களுடைய கல்வியில் தடை ஏற்படலாம். ஏன்னா ராகு என்பவர் யார்? எல்லாத்துலேயும் ஒரு தடை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல 2 விதமாக சொல்கிறேன். இப்போ ராகுதசை நடக்குது, 10லேருந்து 20 வயசுக்குள்ளே நடக்குது. இப்போது இந்த ராகு அந்த குறிப்பிட்ட ஜாதகத்தில் லக்னத்திற்கு 5 9 என்று சொல்லக்கூடிய கோள்களுடன் இணைந்தோ இல்லை அவர்களால் பார்க்கப்பட்டோ இருந்தால், அதாவது அந்த பர்டிகுலர் ஜாதகத்தில் 6 8 கூடைய கிரகத்தோட
தொடர்பு இல்லாமல் 5-9 கிரகங்களோட மட்டும் சம்பந்தம் இந்த ராகு பெற்றிருப்பேர், தசை நடத்தக்கூடிய ராகு பெற்றிருந்தால் அந்த பையனுடைய படிப்பு இந்த ராகு கெடுக்காது, தசை கெடுக்காது. என்ன ஒரு அந்த கரெக்டாக சொல்ல போனோம்னா, ஒரு குழந்தை 10வது படிக்குது, ஒரு 10வது 10 to 12வது படிக்குது. இந்த சமயத்தில் ராகு தசை நடக்குது. ஆனால் அந்த ராகு வந்து லக்னத்துக்கு 5-9 கூடிய சம்பந்தம் வாங்கி தசை நடத்துது. ஆனால் நடப்பது ஜென்மச்சனி அப்படின்னு வச்சுங்க. இப்போ என்ன ஆகும்னா, இவங்களுக்கு அவர்களுடைய தகுதிக்கு சற்று குறைந்த மதிப்பெண்களை பெற்று ஒன்று இப்போ நீட் எழுதுறாங்க, இந்த வருஷம் கிடைக்காது, அடுத்த வருஷம் ரிப்பீட் பண்ணணும். இல்லை அந்த ஜாதகத்தில் 4ஆம் இடமும் புதனும் ரொம்ப வளர்த்துருக்குது, அவங்களுக்கு என்ன ஆகும், நல்லா படிப்பார், ஒரு 650 மார்க் வாங்கி எம்எம்சி போகலான்னு நினைக்கிற பையன் ஒரு 520 540 வாங்கி கடைசி எஜ்ஜில் ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்கு போவார். ஆனால் அவங்களுடைய இலக்கு தவறாது, இலக்கை அடைய வைத்து விடுவாங்க. அதிலே வந்து தரத்தை குறைத்து இலக்கை அடைய வைத்து விடும். இது வந்து அந்த ராகு 5-9 உடையவர்களுடைய தொடர்பு விரும்புவது. மாறாக 6-8 இந்த மாதிரி ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களோட ராகு இணைந்து ஜென்மச்சனியும் நடக்கும் பட்சத்தில் இந்த அவிட்ட நட்சத்திரம் இந்த குறிப்பிட்ட வயது, அதாவது 10 to 20 வயசுக்குள்ள அந்த ராகு நடந்துச்சுன்னா அவர்களுக்கு தான் கல்வியில் தடை, ஆரோக்கிய குறைபாடு. இரண்டாவதாக, அதாவது தன் வயதிற்கு ஏற்றுக்கொள்ள முடியாத பழக்க வழக்கங்களுடைய நண்பர்கள், 18 to 20 டீனேஜ், அப்போ வந்து இளமையிலேயே காதலை அவர்களுடைய வாழ்க்கையை அறிமுகப்படுத்தி அந்த காதலையும் தோல்வியில் கொண்டு போய் முடிய வைப்பார் நண்பர்களே. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எது தேவையில்லையோ அந்த பழக்க வழக்கங்கள், அதாவது பையனாக இருந்ததுன்னா ஒரு ஸ்மோக்கிங் பண்ணுறது, இல்லை இளமையிலேயே போதைப் பொருள் கடுமையாகிறது, அந்த மாதிரி எல்லாம் இந்த ராகு கொண்டு போவார். அப்போது அந்த மாதிரி ராகு தசை மோசமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த குழந்தைகளை பெற்றோர்கள் கண்ணும் கருத்துமாக கண்காணித்து அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை தேவையான ஒரு அடித்தளத்தை அமைத்து தருவது பெற்றவர்களின் கடமை. சரியா? சரி, ரைட்டு. மூன்றாவதா, இப்போ கும்பராசி அவருடைய நட்சத்திர அவிட்டம்தான், அவர்களுக்கு தற்சமயம் குருதசை நடக்கும். குருதசை நடந்தால் எப்படி இருக்கும், அந்த கும்பராசியாக இருந்து இப்போ குருதசை நடக்கிறவங்களுக்கு ஒரு 20லிருந்து ஒரு 35 வயசுக்குள்ள அவர்களுடைய வயசு இருக்கும். 35 வயசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு என்ன நடக்கும், நான் சொல்கிறதெல்லாம் வந்து நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், இவங்களை மட்டும் நீங்கள் வந்து உங்களை எப்படியெல்லாம் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்கிறேன். 35 வயசுக்குள்ளே நடக்குது, குருதசை நடக்குது. சப்போஸ் இவங்க வந்து பிறந்த லக்னம் வந்து இப்போ ரிஷப லக்னம், துலா லக்னம்னு வச்சுக்கோங்க. ரிஷப லக்னம் துலா லக்னத்துக்கு குரு 6 3 6 கூடிய ஒரு துலா லக்னத்துக்கு, ரிஷப லக்னத்துக்கு 8 11 கூடியவர். அப்போ கெடுதலான ஆதிபத்தியத்தை பெற்ற குருதசை நடந்து கோச்சாரத்தில் ஜென்மச்சனி நடந்தால் இந்த வயதினர்கள் என்ன நடக்கும், இப்போ ராகதசை இருந்து நல்லா படிச்சார், ஆனால் குருதசை ஆரம்பிச்சோடனே ஒரு யூஜி முடிச்சிருவார், அவர் தகுதிக்கு தகுந்த பிஜி கிடைக்காது. ஏன்னா குரு வந்து கிடைப்பார், முதல்ல நல்லா தானே படித்தார் பையன், குருதசையில் கிடைக்கலன்னு நினச்சோம்னா இவர் சரியில்லை. சரி, நல்ல ஒரு உயர்கல்வி உயர்ந்த டிகிரி, அதாவது யூஜிக்கு அடுத்த நல்ல டிகிரி கிடைக்கிறதுக்கான தடங்கல்கள் இந்த 7.5 சனி காலத்தில் இருக்குது. இந்த 7.5 சனி முடிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஊர் விட்டு ஒரு வேறு ஸ்டேட்டு வேறு நாட்டில் போய் கூட பிஜி படிக்கலாம். ஏன்னா 8 கூட இந்த நடந்து அவர் வந்து நான் சுத்தம் இருந்தால் போயிடலாம். சரி, இது இல்லை, ஒரு படித்த படிப்புக்கு தகுந்த உத்தியோகம் கிடைக்காதுங்க. சரி, படித்து முடிச்சிட்டாரு, வேறு தொழில் பண்ணலான்னு நினைக்கிறாரு, சுயமாக தொழில் பண்ணலான்னு நினைக்கிறாரு, அதுவுமே விருப்பத்திற்கு மாறாகவோ இல்லது அவரை வந்து தவறான முறையில் கொண்டு போய் நமக்கு ஒத்து வராத தொழிலை செஞ்சு லாக் ஆவாங்க. திருமண வயது ஒத்த பருவத்தினராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஜென்மச்சனி காலத்தில் தேவையில்லாத காதல், ஒருதலை காதல், இல்லை ஏற்றுக்கொள்ள முடியாத காதல், இல்லை காதல் ஏற்பட்டு தோல்வி, அந்த மாதிரிலாம் நடக்கும். இல்லை திருமணம் அமைகிறதில் தாமதம் ஏற்படும். மேற்கொண்டு அப்படியே மேரேஜே பண்ணால் கூட தன்னை பெற்றவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக திருமணம் செய்து கொள்வது, இந்த மாதிரி ஒரு மாதிரியாக மாறுபாடான பலன்களை இந்த காலகட்டங்களில் நடக்கும். சரி, இதெல்லாம் இல்லைங்க, ஒரு 30 வயசு தாண்டிட்டேன், ஏற்கனவே கல்யாணமும் பண்ணிட்டோம் அப்படின்னா இவர்களுக்கு குருதசை நடக்கும்போது இந்த 7.5 நடந்ததுன்னா தாமத புத்திர வாக்கியம், அதாவது புத்திர வாக்கியத்தை எதிர்வாக்கியம் நோக்கி காத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு குழந்தை பிறப்பு வந்து தாமதமாக கிடைக்கும். 5 கூடையவனும்
5ஆம் பாவகம் நல்லபடியாக இருந்தால் கூட இந்த அதாவது லக்னம் ரிஷபமோ துலாமோ இருந்து 7.5 சனி இந்த ஜென்மத்திலேயே இந்த அபிட்டத்திலேயே போய் கொண்டிருக்காங்க. அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவோ, வேலைன்னா வேலை தாமதமாகும், திருமணம்னா திருமணம் தாமதமாகும், குழந்தை பிறப்புன்னா அதை எதிர்நோக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்னா அது தாமதமாயிடும். இவ்வளோ தான். சரி, இப்போ கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் அவர்கள் ஒரு 35லிருந்து ஒரு 54 வயசு, அதாவது சனி திசை 19 காலம், அந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்கும்? இப்போது 35 to 55ன்னு வச்சுக்கோங்க, ஒரு வயசு ரஃபா முன்ன பின்ன வரும். இந்த வயசில் ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? வேலை வாங்கியிருப்பார், அந்த வேலையில் ஒரு பதவி உயர்வு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், இல்லை அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் கல்வியில் நல்லா படித்து நல்லா செட்டில் ஆகலாம், இல்லை இவரே சுயதொழில் பண்ணக்கூடியதுனா தொழில் விருத்தி ஏற்பட்டு மேலும் முதலீடு செய்து தொழிலை விருத்தி அடைய செய்ய வைக்கலாம், இல்லை குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கலாம். குடும்பத்தில் ஒற்றுமை இதைத்தான் ஒரு மனசு எதிர்பார்ப்பார், நிம்மதியான வாழ்க்கைக்காக. அடுத்தது நண்பர்களுடைய நல்ல பழக்க வழக்கங்கள், ஒரு கூட்டு தொழில் ஆகுதல் எதிர்பார்க்கலாம். ஆனால் ஜென்மச்சனி நடந்து இவர்களுக்கு சனி திசையும் நடக்குது. இந்த ஜாதகர்களுக்கு வேற லக்னமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, சனி யோகராக இருக்கிற மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு நல்லா நடக்கும், அதாவது கஷ்டத்தை எல்லாம் மீண்டும் மேலே வந்துடலாங்க. ஆனால் இந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு கடக லக்னமாகவோ சிம்ம லக்னமாக அமைஞ்சிச்சுன்னா அந்த லக்னங்களுக்கு அவர் 6, 8 கூடையவர் போதாத முறைக்கு 7.5 நடக்குது, ஜென்மமும் நடக்குது. இவர்களுக்கு செய்தொழில் நஷ்டம், தகாத நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள், சினையகம் அந்த மாதிரி ஏற்படும். இல்லையா கடக லக்னத்துக்கு இப்போ 7 கூடிய சனி திசை நடக்குதா, ஜென்ம சனி நடக்குதா, வீட்டில் கலத்தரத்து மனைவியோடு கருத்து வேறுபாடுகள் நடக்கும். அந்த மாதிரி இல்லை மனைவியினுடைய ஆரோக்கிய குறைபாடு நடக்கும். இதே நண்பருக்கு 8ஆம் இடமோ அவருடைய லக்னாதிபதியோ ராசியாதிபதியோ பாதிப்படைந்தால் அவருக்கே உடல்நல குறைபாடுகள் ஏற்படும், ஆஸ்பத்திரி செலவு வைக்கலாம். இல்லை 8 கூடியவங்கிறதுனால திடீர் விபத்துகள், இல்லை நாம் நம்பினவங்களே நம்மளை ஏமாத்துறது, இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் தாராளமாக நடக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த நபருக்கு 5ஆம் பாவகமும் 5 குடையவனும் குருவும் பாதிக்கப்பட்டு இருந்து கடகலக்னம் சிம்மலக்னமாக இருந்து கும்பராசியாக ஜென்மத்தில் போனால் குழந்தைகளை பற்றிய ஒரு பயம், அதாவது நம்ம பையன் நல்லா படிப்பானா, செட்டில் ஆவானா, ஏன் இவனை படிப்பு வர மாட்டேங்குது, இல்லை படிச்சுட்டான் இவனுக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது, சரி நம்ம பையனுக்கு எல்லாமே இருக்குது, கல்யாணம்னு ஸ்டெப் எடுக்கும்போது கல்யாணம் எடுத்துக்கிட்டே போகும், காரணம் தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு நெருக்கதலான பலன்களை மட்டுமே இப்பொழுது, அதாவது கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் சனி திசை நடக்கிறவங்களுக்கு, அது கடகலக்னம் சிம்மலக்னமாக இருந்தால் இந்த மாதிரி நெருக்கதல்களை கொடுக்கும். சரியான நண்பர்களே. ரெண்டாவது, சரி கும்பலக்னம் அவிட்ட நட்சத்திரம் தான், ஆனால் அவங்களுக்கு இப்போ சனியில் புதன் திசை நடக்குது, வயசு 55லேருந்து 75 ஆயிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் விருப்ப ஓய்வு கொடுக்கலாம், இல்லை வேலையிலேருந்து இதாகிடலாம், தொழில் பண்ணாலுமே உடல் தகுதி குறைந்து மன வலிமை மட்டும் இருக்கும் சமயத்தில் புதன் திசை வருது. போதாத வரைக்கும் இவங்களுடைய லக்னம் மேச லக்னமாகவோ விருச்சிக லக்னமாகவோ இருந்து புதன் தசை நடந்த 7.5 சனி நடந்ததுன்னா, ஒருவேளை அவங்களுக்கு 8ஆம் இடமும் 3ஆம் இடமும் லக்னாதிபதி எடுத்திருந்தால் அவர்களுடைய ஆயுளுக்கு கூட குறைபாடு ஏற்படலாம். ரெண்டாவது, அதெல்லாம் இல்லை நல்லா இருக்குது, 5ஆம் இடம் பாதிக்கப்படுகிறது, 7ஆம் இடம் பாதிக்கப்படுகிறது அப்படின்னா ஓரளவுக்கு பாதிக்கப்படுகிறதுனா ரொம்ப பாதிக்கப்படாது. அதில் ஒரு மைனஸாக தெரிஞ்சதுன்னா, பெற்ற குழந்தைகளால் பையன் இருப்பான், சொன்ன பேச்சு கேட்க மாட்டான், வயசான காலத்தில் நம்மகிட்ட இருக்கிறது அவன் வாங்கிட்டு போயிடுவான், நமக்கு காலகட்டத்தில் யூஸ் ஆகும். அதாவது என்ன சொல்கிறது, அப்பனை கூட இருந்து ஒரு ஹெல்ப்பு, ஒரு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறது, அந்த மாதிரி இதையெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதாவது என்னடா பையன் நம்மளை பார்க்க மாட்டேங்கிறான்னு, இது அவருடைய இது இல்லை, நம்மளுடைய விதி பயன், நம்ம நேரங்காலத்தில். அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம தேவைக்கு வச்சுட்டு மிச்சத்தை அவனுக்கு கொடுக்கணும். எல்லாத்தையும் அவனை கொடுத்துட்டோம்னா அவனை எதிர்பார்த்துட்டு வேண்டிய வேணும். அப்போ நமக்கு இந்த மாதிரி சமயத்தில் மனஸ்தாபங்கள், வருத்தங்கள், இல்லை என்ன லைஃப்னு ஒரு விரக்தி, ஏன்னா வயசு ஆகி போயிடுச்சு, விரக்தியின் எல்லைக்கே நம்ம போக வேண்டியது இல்லையா. அவன் நல்லா படிச்சிருப்போம், அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நல்லா இருக்கும், ஆனால் நம்ம ஊரில் இருக்க மாட்டான், நம்ம மாநிலத்தில் இருக்க மாட்டான், வேறு நாட்டுக்கு போயிடுவோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் பையன் நல்ல பையன் தான், ஆனால் கூட இருந்து கவனிக்கக்கூடிய கொடுப்பினையை பையனுக்கோ தகப்பனுக்கோ கொடுக்காது. இல்லை பொண்டாட்டி அருமையாக இருக்கும், பட் அவங்களுடைய உடல் ரீதியான கோளாறுகள் ஏற்படும் பொழுது அவங்கள நம்ம பார்த்துக்கணும், இல்லை நம்ம ஹெல்த்தே பிரச்சனையாக இருக்கும். அதாவது 55லேருந்து 75 வரைக்கும் புதன் தசை நடந்து அவர்களுக்கு இப்பொழுது கும்பத்தில் ஜென்மச்சனி நடக்கும் பொழுது அவர்களுடைய லக்னங்களும் இப்போ மேச லக்னமாகவோ விருச்சிக லக்னமாக இருக்குது திசை, அதாவது ஆதிபத்திய விசேஷமில்லாத திசைகள் நடந்தால் இந்த மாதிரி நடக்கும். சரி, இப்போ மற்றவங்கள ஒரு 7.5 நடக்குது,
ஆனால் தற்சமயம் நடக்கக்கூடிய தசாய்கள் வந்து அந்த குறிப்பிட்ட நபருக்கு லக்னாதிபதி திசையாகவோ இல்லை 5-9 கூடிய திசையாகவோ இல்லை 10 கூடிய திசையாகவோ ஆதிபத்திய விசேஷம் உள்ள திசையாக இருந்தால் இந்த 7.5ல் இருக்கிற காசை எங்கேயாவது லாக் பண்ணிவிட்டு சொத்தாக வாங்கி போட்டுருவோம். பட்டு அது வந்து இந்த 7.5 முடிஞ்ச உடனே ஒரு பூஸ்டர் போய் நல்ல விலைக்கு விற்கும். இல்லை ஒரு மீடியமான திசை வருது, 7 கூடிய திசை 2 கூடிய திசை அப்படி வந்ததுன்னா ஒரு சுமாரான பலன்கள் நடக்கும். அதாவது போட்டது கொஞ்சம் நட்டமாகலாம், அதில் அதிகமான லாபம் வராது. அதாவது யோகமான திசை அப்படி. ஓகே நண்பர்களே, அதாவது தசையை பொறுத்து இந்த 7.5 சனியில் நடக்கக்கூடிய ஜென்மச்சனியான அவரவர்களுடைய நட்சத்திரத்துக்கு முன்னால், அதாவது நட்சத்திர புள்ளிக்கு முன்னால் 1.5 வருஷம், பின்னால் ஒரு 1 வருஷம் பாதிப்பை கொடுக்கும். யோக தசைகள் நடந்தால் அந்த கஷ்டத்தில் இருந்து அவங்க மீண்டுருவாங்க. இல்லை ரொம்ப யோகமான ஜாதகம் வந்தால் 7.5 சனியுடைய பாதிப்பே கூட ஒரு சிலருக்கு தெரியாமல் போயிடும். ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி 7.5 சனியும் நடந்து லக்னத்துக்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாத தசைகளும் அந்தந்த கால பருவத்திற்குள் வரும் பொழுது அந்தந்த வயசுக்கு என்ன தேவையோ அது மறுக்கப்படும். அதாவது அந்த நிகழ்வுகளால் மனவேதனை, உடல் வேதனை, பொருள் இழப்பு, அதாவது உறவுகள் பாதிப்பு, உறவுகளே நம்பிக்கையற்ற நிலைமை, அதாவது சுற்றத்தார் பகைமை, இதுவெல்லாம் நடக்கும் நண்பர்களே. இப்படி நடக்கும் பொழுது இதுதான் நம்மளுடைய கர்ம விதி என்று அதை ஏற்றுக்கொண்டு கடவுள் பக்தியோடையும் ஒரு தொழில்னா இதுதான் நமக்கு நடக்க போதுன்னு தெரிஞ்சு அதிகமாக அகலக்கால் வைக்காமல் தன்னை பாதுகாத்து வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டு மனதை மேம்படுத்தி கொண்டு அவரவர்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கையை பெறுமாறு ஆண்டவனை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.